ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ஹாரர் காமெடி படம் தான் கீதாஞ்சலி மல்லி ஒச்சிந்தி. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சலி, சுனில், சத்யா அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. சிவா துர்லபதி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போதைக்கு தெலுங்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் கூட வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒரு பொம்மைக்குள்ளே அடைபட்டிருக்கிற ஒரு பெண்ணோடைய ஆத்மா தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றணும் ஒரு பிரச்சனையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கதையோட ஆரம்பத்தில் சில மந்திரவாதிகள் ஒரு பொம்மைக்குள்ள ஒரு பெண்ணுடைய ஆத்மாவை அடைக்கிறாங்க. இந்த ஆத்மா வேற யாரோடதோ இல்லை, நம்ம ஹீரோனோட அக்காவோடைய ஆத்மா தான். ஸோ இந்த ஆத்மா இருக்கக்கூடிய அந்த பொம்மை பல பேர் கைக்கு மாறுது. ஒரு பாயிண்ட்ல தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா ஒரு பக்கம் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் ஒரு டைரக்டரும் அவரோட டீமும் 3 வருஷமா எந்த ஒரு ஹிட் படமும் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த இந்த டீம் அடுத்ததா இன்னொரு ஹாரர் த்ரில்லர் படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குறாங்க. ஸோ இதுக்காக ஊட்டியில இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்குறாங்க. ஸோ அங்க சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. பேய் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன அந்த டீம் கடைசியில பேய்கிட்டே மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொம்மைக்குள்ள அடைக்கப்பட்ட அந்த ஆத்மா ஹீரோனை காப்பாத்துச்சா இல்லையா, இந்த பேய் பங்களால இருந்து அந்த டீம் வெளியே வந்தாங்களா இல்லையா, இதை சுத்தி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். 2015 கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு படம் அஞ்சலி நடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஹாரர் காமெடி படம் தான். அந்த படத்துடைய பார்ட் 2 தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்ட் சீக்வலா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இறந்து போயிருவாங்க. ஸோ அந்த ஒரு ஆவிதான் இந்த பொம்மைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கும். தன்னுடைய தங்கச்சி உருவத்தோற்றத்துல பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி தான் இந்த படத்துடைய கதை நகரும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோனா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சில பல கிளிப்பெல்லாம் பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் காமிச்சிட்டு தான் பார்ட் 2கே போவாங்க. ஸோ அதனால இந்த படத்துடைய கதை நமக்கு ஈஸியாவே புரியும். இப்போ இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் அஞ்சலி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் நீட்டா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போன பார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டபுள் ரோல் இருக்கும். ஸோ ஆக்டிங்கான ஸ்கோப் அதிகமாகவே இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு சிங்கிள் ரோல் தான். இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சலி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே ஏற்படும். ஏன்னா 1-2 சீன்ல தான் வருவாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலதான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு அப்புறமா இந்த படத்துல ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யாவோட காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுனில் ஆகட்டும், இவங்க வரக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன பார்ட்டுமே பாத்தீங்கன்னா ஹாரர் காமெடி அப்படிங்கிறதுனால அந்த காமெடி ஆர்டிஸ்ட் தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதே போலதான் இந்த படத்துலையும். ஸோ காமெடி இந்த படத்துலையும் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே போலவே படத்துக்கான ஸ்கிரிப்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் நீட்டாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் அதே போல அந்த ஹாரருக்கான எலிமெண்ட்டுக்கான லைட்டிங்ஸ் எல்லாமே நீட்டா பண்ணியிருந்தாங்க. பேய்க்கான அந்த மேக்கப் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பேய்க்கான அந்த கலரே அவதார் மாதிரி ப்ளூ கலர்ல அடிச்சு வச்சிருப்பாங்க ஃபேஸ் ஃபுல்லா. ஸோ இது வரைக்கும் பேய்க்கான மேக்கப் ஒயிட் இல்ல பிளாக் அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம். இதுல புதுசா ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் போக போக அது நமக்கு பழகிடுது. ஸோ பயப்படுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா இல்ல. ஸோ ஹாரர் எலிமெண்ட் அப்படிங்கிறது இந்த படத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேருக்கு ஒரு ஹாரர் காமெடி படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த படத்துக்கான ஸ்கிரீன் பிளே நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய கிளைமேக்ஸை டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது. என்னடா இது இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஏன்னா நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதிலே சொல்லாம டக்கு டக்குன்னு கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. சில பல லாஜிக் மீறல்களும் இந்த படத்துக்குள்ள இருக்கதான் செய்யுது. பட் அது ஹாரர் காமெடி படம் அப்படிங்கிறதுனால பெருசா எடுத்துக்க வேணாம். ஓவராலா இந்த படம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். காமெடி நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறதுனால கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தெலுங்கு படங்களோட காமெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தமிழ்ல ஏகப்பட்ட ஹாரர் காமெடி படங்கள்லாம் பார்த்து சலிச்சு எல்லாமே போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் 10ஓட 11 தான் தெரியும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு